அப்பா இருக்காரு, உள்ளவா. நீ உட்காரு, நான் அப்பாவை கூப்பிட்டு வரேன். நல்லா இருக்குதே சோஃபா. அடடே, வாங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சுமாரா இருக்காங்க சார். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பிரீத்தி, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, ஒரு 5 minutes தான், நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பிரீத்தி, பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். நீ ஆபீஸ் கிளம்பு. இல்லப்பா, நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேனே. தம்பி, உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுத்தா நீ குடிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை சார், நான் யார் போட்டாலும் குடிப்பேன். பிரீத்தி, டைம் ஆகுது பார், நீ ஆஃபீஸ் கிளம்பு. தம்பி சொல்றது போய் கேட்க ஆரம்பிச்சிட்ட சார். அவங்க முன்னாடி சும்மா நடிக்கிறா சார். தம்பிக்கும் விளையாட்டு தான். இந்த நடிக்கிறான். காளி, அப்பாவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடு. டாடா பாய். இந்த ஆள் இப்படி அடிக்கிறான், எப்படி உசார் பட்டு தெரியலையே. காளி காளி, ஷர்ட் சூப்பர். அப்பா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. இது வேற அங்கங்க இழுத்து பிடிக்குது. தம்பி, காஃபியா டீயா? சார், நீங்க என்ன குடிப்பீங்களோ அதே போடுங்க சார். எப்படி உஷார் பண்றது? சரி, ஏதாவது போய் பேசுவோம். சார் சார், ஹெல்ப் பண்ணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க. ஏதாவது பேசி உஷார் பண்றா காளி. சார், பிரீத்தி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா சார். என்ன பற்றியா? நல்லதாவா இல்லை கெட்டதாவா? சார், நல்ல விதமாக தான் சார் சொல்லியிருக்கா. அப்படின்னு என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டா? அது சின்ன வயசுல அவளை அளவச்ச டீச்சர் அடிச்சதுல இருந்து அவன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னை வந்தது வரைக்கும் சொல்லியிருக்கா சார். அப்போ சார் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க? அது பரீட்சையில பாஸ் ஆகணும்னா டீச்சரை கரெக்ட் பண்ணி தானே சார் ஆகணும். தம்பி, நீங்க எப்ப எப்படி தானா சார்? இல்ல, குடிங்க குடிங்க குடிங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க குடிக்கல? அப்புறம் தம்பி, உங்க பேர் சொல்லவே இல்லையே. காளிதாஸ். ஃபுல் நேம்? ஆர் காளிதாஸ் சார். ஆர் காளிதாஸ். தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? அது தம்பி, உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் அம்மாவும் சார். அப்பா? அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டா சார். ஓ, சாரி சாரி. பரவாயில்ல சார், யார் தள்ள என்ன இது இருக்கோ அதானே சார் நடக்கும். தம்பி, நீங்க எங்க வேலை செய்யறேன்னு சொன்னீங்க? டிசிஎஸ்ஆ? இல்லை சார். ஹெச்சிஎல்லா? இல்லை. இருங்க தம்பி, இருங்க இருங்க இருங்க. நீங்க பிரீத்தி வேலை செய்யற இன்ஃபோசிஸ்ல தானே வேலை செய்றீங்க? எப்படி நானே கண்டுபிடிச்சேன். பாத்தீங்களா? இல்லங்க சார், என்ன சார் என்னென்னமோ பேர்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் எங்க இருக்கு கூட தெரியாது. என்ன காலி சொல்றீங்க சார்? அது ஒரு நிமிஷம் சார். நமக்கு இந்த கழுத்து பட்டன் போடுறது, இந்த கை பட்டன் போடுறது, இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இதெல்லாம் உங்க பொண்ணு பிரீத்திக்காக தான். அதான் க்ளோஸ் ஆயிட்டோம்ல, அதான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமேன்னு சொல்லிட்டு சார். இதான் நீ பிரீத்திக்காக பண்ணியா? சார், கலாய்க்காதீங்க சார். இல்லப்பா,
சார் உண்மையை சொல்லணும்னா தோ இதான் சார் நான். இன்னும் உண்மையை சொல்லணும்னா அப்படியே வெறுமனே சுற்றிக்கிட்டு பசங்களோட அட்டியை போட்டுக்கிட்டு அம்மா கூட துட்டு வாங்கிட்டு நைட் ஆனால் தூங்குற ஆள் சார் நான். பிரீத்தி வந்ததுக்கப்புறம் தான் சார் லைஃபே மாறி போச்சு. என் அம்மாலாம் என்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே மூஞ்ச குத்து கூட பேசாது. ஆனால் இப்போ பிரீத்தியை பற்றி மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யாரால? உங்க பொண்ணால. சொன்னா கிரிஞ்சா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லணும்ல. பிரீத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் லைஃப்னா என்ன, அம்மானா என்ன, குடும்பம்னா என்ன, பாசனா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுது. லவ் ஒரு சம மேட்ரு சார். சார் சார் என் ஃபுல் நேம் கேட்டீங்கல்ல, எனக்கு அப்பவே தெரியும் என் ஜாதியை தான் கேட்குறீங்க. என் ஊரை நான் அப்படியே வளர்த்துச்சு சார். ஊருனா சென்னை தான் சொல்கிறேன். என் அம்மா இது வரைக்கும் நான் என்ன ஜாதின்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. நாங்கள் ஆடி மாதம் ஆனால் மாரியம்மன் கோவிலுக்கும் போவோம், சண்டே ஆனால் சர்ச்சுக்கும் போவோம். அப்படியே வாழ்ந்துட்டோம் சார். சார் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 1 இல்லை 2 இல்லை 3. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? சார் இங்க அவ என்ன ஜாதின்னு தெரியாத வரைக்கும் தான் சார் எல்லாரும் ஒன்னா இருப்போம். தெரிஞ்சுது சார். கோபப்படுறீங்க? நம்ம க்ளோஸா இருக்கனால தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கிட்டு அவள் ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக சொந்த ஊரை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு சென்னைக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலையில் உட்கார வச்சா அவன் நடனா காதலு மயிறு மண்ணாங்கட்டின்னு யாருன்னே தெரியாத ஒன்ன என் முன்னாடி வந்து உட்கார வச்சிருக்கா. நீ ஏன் பேசிட்டே இருக்க, நானும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். காலம் மாறி போச்சுல்ல. உண்மைதான் சார், காலம் ரொம்ப மாறி போச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன். நான் உங்களை விட நல்லா பார்த்துப்பேன். எங்க வச்சு நீ இருக்கிய? அந்த குப்பமேட்லையா? தம்பி காளி, இவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பொண்ண தெரிஞ்ச எனக்கு அவ மேரேஜுக்கு எப்படியாப்பட்ட பையனை பார்க்கணும்னு தெரியாதா? உங்ககிட்ட பேசிக் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஒரு படிப்பில்ல, ஒரு வேலை இல்லை, சொந்த வீடு. உனக்கெல்லாம் எப்படி பேசணும்னு கூட தெரியல. உங்களை மாதிரி பசங்களெல்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னே தெரியல. அது உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கேட்க முடியலையே, அதனால தானே நீ எல்லாம் இப்படி நடு வீட்டில் வந்து உக்காண்டிருக்க. சார் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? என் படி பிரச்சனையா இல்லை ஜாதி பிரச்சனையா? ரெண்டுமே தான். எனக்கு ஒரு வருஷம் டைம் தா, நல்ல வேலையோட வரேன். அப்போ 1 வருஷம் டைம் கொடுத்தா இந்த அப்பர் காஸ்ட்டுக்கு வந்துடுவீங்களோ? சார் உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு சார். முடியாதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு? ஐயோ தலைவா, உனக்கு புரியுதா இல்லையா? வந்த உடனே என் பேரை கேட்ட, என் ஜாதி என்னன்னு கேட்க ஃபுல் நேம் கேட்ட. எப்படி? என் ஜாதி என்னன்னு கேட்க ஃபுல் நேம் கேட்ட. ஏன் உன் ஜாதி என்னன்னு கேட்கல? சொல்லியா? ஏன் கேட்கல? ஏன்னா உனக்கும் தெரியும் கேட்கறது தப்பு அப்படின்னு, அதானே கேட்கல. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா அதனால தான் கேட்கலன்னு? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், நியூஸ் பேப்பர்லேயும் படிச்சுட்டு தான் இருக்கும். எல்லா ஜாதியிலும் ஏழை பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் போய் லவ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? பணம், எல்லாம் பணம். படிப்பும் இல்லை, இப்படியே வாழ்ந்துட்டீங்க. உங்களுக்கும் ஒரு பணக்கார லைஃப் ஸ்டைல் வாழணுன்ற ஆசை இருக்க தானே செய்யும். அப்போ கரெக்டு தான், ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ணி தானே ஆகணும். பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு சார், நான் கிளம்புறேன். இரு ஒன்றும் முடியல. காசுக்காக ஆசைப்பட்டு நீ டேஷ் காதல் பண்ண சரி. சார் போதும் சார், நிறுத்து. எனக்கு நீயும் வேணாம், உன் பொண்ணும் வேணாம், சரியா? உன் அம்மா
அவன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. தக்காளி காசுக்காக என்ன பண்ண பண்ணுவான்ல. எல்லா ஜாதியிலும் ஏழை பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள போய் லவ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? பணம், எல்லாம் பணம். அப்போ கரெக்டு தான். ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ணி தானே ஆகணும். காசுக்காக ஆசைப்பட்டு நீ டேஷ் காதல் பொண்ண சரி. உன் அம்மா அவன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. தக்காளி காசுக்காக என்ன பண்ண பண்ணுவாள்ல. வண்டி வருது கண்ணுக்கு தெரியல, கண்ணு நொல்லையா? உன் அப்பா வீடு ரோடு மாதிரி வர சாவறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதா? தப்பு என் மேலதான். பின்னா பண்ணுங்கிற ஒருத்தர் என்ன பண்ணதுக்கு? வண்டியாரா டேய், சொல்லிட்டு போங்க பின்னாடா பண்ணானு. சொல்லிட்டு போங்கடா பின்னாடா பண்ணானு. சொல்லிட்டு போங்கடா பின்னாடா பண்ணு. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா போன்ல இருக்கிற அவன் போட்டோஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் டெலீட் பண்ற சொல்லிட்டேன். வீட்டுக்கே வந்து அப்பா மேலே கை வச்சிட்டான் அவன். அவனுக்கு இருக்கு. உன்கிட்ட ஆரம்பத்துல படிச்சு சொன்னேன், அவன மாதிரி ஒரு லோக்கல் கேரக்டர்ல நமக்கு செட்டே ஆகாதுன்னு. நீ என்னமோ அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு கதை சொன்ன. வச்சான ஆப்பு. இங்கே பாரு, இப்போ ஒன்று கெட்டு போகுது. இப்படி ஒன்று நடந்ததுன்னு நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்பா கிட்ட நான் பேசுறேன். உனக்கு ஒரு வேற நல்ல பையனா பார்க்க சொல்றேன். புரிஞ்சுக்கோ பிரீத்தி. இதாண்டி கேர்ள்ஸ் எல்லாரும் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸே. ஏதோ நமக்கு தெரியாம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஓகே. பதிலுக்கு அவங்க மறக்க முடியாத மாதிரி நம்மள ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நான் பண்றோம். அவன் ரொம்ப நல்லவனா இருக்கா, அப்போ அவன் கஷ்டத்தையும் கூட இருப்பான். கூட இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு நம்மளே தப்பா ஏதாவது முடிவு பண்ணிடுறோம். ஆனா அவங்க கூட டிராவல் பண்ணும்போது தான் தெரியும் உலகத்திலே பெரிய முட்டாள் நம்ம தான். ஹேய், நீ இப்படி இங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டான். இந்நேரம் எங்கேயாவது நல்ல சரக்கு அடிச்சுட்டு உன்னை எங்கேயாவது உட்காந்து அசிங்கமா திட்டிட்டு இருப்பான். ஏய் ஏய் ஏய், ரொம்ப ஓவரா யோசிக்காத. எவனோ ரோட்ல ஒருத்தன் ஆரன் அடிச்சுட்டு போறான், அது தெரியாம லூஸ் மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு. ஏய் ஏய் ஏய், பிரீத்தி, என் பேரை சொல்லி கூப்பிட்ட உனக்கு அவ்வளோதான். சார் என்ன வேணாம் தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? என்னை பிடிக்கல விட்டுருந்தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? செத்தால என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தீங்க? தெரியலடி, நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியல. நீ எப்படி இங்க முழுசா வந்து தொலைச்சனும் தெரியல. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு? வலிக்குது வலிக்குது, விடு.
உன் அப்பா பண்ணதை விட. எங்க அப்பா பத்தி பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி பேச, நான் தான் தப்பு. உன்னை பார்த்தது தப்பு, உன்கிட்ட பேசினது தப்பு, உன்கிட்ட பழகினது தப்பு, உன்னை லவ் பண்ணது பெரிய பெரிய தப்பு. சரி மனம் தொலைச்சிடலான்னு பார்த்தா நீ எப்படி இங்க வந்தனே தெரியலையே. அந்த காரணம் தெரிஞ்சாதானே மறக்கிறதுக்கு. என் பசங்களாம் சொல்றானுங்க நான் ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டேனா. அப்படி இன்னாடி தப்பு பண்ண நானு? கீஜாதுல பிறந்ததா இல்ல குப்பத்துல வளர்ந்ததா? சொல்லிட்டு எதிரி தப்பு. இந்த தப்ப மட்டுமே வச்சு எனக்கு குத்தனா எனக்கு வலிக்காதா? நானும் மனுஷன் தானே, கோவம் வராதா? அத மீறியும் உன் அப்பா கிட்ட எவ்வளவு பொறுமையா போனேன் தெரியுமா? யாருக்காக? உனக்காகடி. அந்த ஆளு ட்ரெயின் கக்கூஸ் கலவர மாதிரி ஒரு கப்புடி, அதுல டீ குடுக்கறாண்டி. காசுக்காக ஒரு நாடக காதல் பண்றானா? உன் அப்பா சொல்லிதாண்டி நீ நினைச்சு சம்பாதிக்கிறனே தெரியும். இதுல எங்கேயாவது வச்சு நாடக காதல்? இதெல்லாம் கேட்டு மயிரா போச்சு தூக்கி போலாம் தான் பார்த்தேன், முடியல. தோ தோ பைத்தியக்கார பண்ணிட்டு புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, அதுக்கு தான் வந்தேன். உன்னை எப்படியாவது மறக்கணும், உன்னை எப்படியாவது நான் மறக்கணும். ஒன்னாதுன்னு வச்சுக்க, சாவர வரைக்கும் இந்த நாடக கதை தெரிஞ்சுடி என்ன. காளி, அது உடஞ்சிருச்சு, ஒட்ட வைக்க வேணாம். இதுக்கப்புறம் உன் லைஃப் நீ பார்த்துக்கோ, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன். காளி, சாரிடா. காளி, சாரிடா. போகாத. உன் மனசுல இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லையே. ஏன் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? யாரா சொன்னா நீ தப்புன்னு? நீ மட்டும்தான் கரெக்ட். உன்னை சுத்தி இருக்கவங்க தான் தப்பா இருக்காங்க. எங்க அப்பாவையும் சேர்த்தா சொல்றேன். அவங்களாம் நிரந்தரம் இல்ல. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ சொன்னல நான் எப்படி உன் மனசுக்குள்ள வந்தேன்னே தெரியலன்னு. எனக்கும் தான் நீ எப்படி என் மனசுக்குள்ள வந்தேன்னு தெரியல, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. காரணமே இல்லாம மனசார உருவாகிறதுக்கு பேர் தான் உண்மையான காதல். என் மேல நீ வச்சிருக்கிறதும் உன் மேல நான் வச்சிருக்கிறதும் அது மட்டும்தான் நிரந்தரம். காசு என்ன மயிர் காசு, இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருக்கும். ஆனா என் காளி ரொம்ப ஸ்பெஷல். பொறுக்கி, நீ வேணான்னு சொல்லிட்டு போனால, அதுக்கப்புறம் தான் எனக்கு மேல இருக்க லவ்வே அதிகமாச்சு. இதோ இப்ப கூட பைத்தியக்காரமா ரோட்ல உன்னதான் தேடிட்டு இருந்தேன். புஷ்பா கூட கேட்டா 10 நாள் லவ்க்கு இவ்வளோ சீனான்ட்டு. அவளுக்கு என்ன தெரியும் 10 into 5 years ஆனாலும் இது மாறாதுன்னு. ஆனா சார் என்னடானா உடஞ்சிருச்சு, ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயாச்சும் ஒட்ட வச்சிருவேன், தெரியும்ல?
ஹே சாரிடா, உன்னை ரொம்ப உடைச்சிட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் யாருக்காகவும் எனக்காக கூட உன்னை அசிங்கப்பட விட மாட்டேன். நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இப்பயாச்சும் பைக் ஆஃப் பண்ண. இங்கே பாரு, இப்போ நீ என்னோட போனேன், அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். காளி, விளையாடாத. நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியும், ஆனால் நீ இல்லாமல் சத்தியமாக இருக்க முடியாது. இதுக்கப்புறம் சரி வராது. இங்க வாயேன். இங்க வாங்குற யாரை சொன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியும்னு? சும்மா ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். இந்த காதல் இருக்குல்ல, காதல் அது கீழே இருக்கிறவன மேலையும் ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருக்கிறவன கீழே தூக்கி போட்டு மிதிச்சிடும். அப்பேற்பட்ட வாத்தியாரு இந்த காதல். அதனால நீங்க ஃப்ரீயா விடுங்க, எல்லாத்தையும் எல்லாரையும் மாத்திடும் இந்த காதல்.